Hi viewers, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Android appsல வந்து டெய்லி அப்டேட் கொடுத்துக்கிட்டே வராங்க. அதுல நம்ம மெயினா யூஸ் பண்ற சில அப்ளிகேஷன்ல வந்து டெய்லி அப்டேட்ஸ் கிடைச்சிட்டே தான் இருக்கு. பட் நமக்கு அந்த அப்டேட்லாம் என்னன்னு தெரியாம கூட இருக்கும். பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணாம கூட இருக்கும். சோ அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணில்லாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியே வைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல முதலாவது எதுன்னு கேட்டீங்கன்னா கூகுள் குரோம்ல தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம கூகுள் குரோம் ரொம்ப அதிகமா யூஸ் பண்றது இருந்தா நல்ல ஒரு சர்ச் இன்ஜின் சொல்றதுனால ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல நம்ம ஏதாச்சும் 2 டேப் ஓபன் பண்ணிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா 3 டேப் ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த 3 டேப்ல இதை ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல மாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஒரு சான்ஸ் எனேபிள் பண்ணக்கூடிய சான்ஸ் வந்திருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு டேப்பை வந்து உங்களுக்கு கீழே இருக்க டேப்புக்கு வந்து மூவ் பண்ண முடியும். அதாவது மூவ் டு அதர் விண்டோன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட அதர் விண்டோ வந்து கீழே வந்துடும். ஸோ ஒரே கூகுள் குரோம்ல 2 ஆப்ஷன் இனிமே உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா மேல ஒரு பேஜ் லோட் ஆகிருக்கு, கீழே ஒரு பேஜ் லோட் ஆகிருக்கு. அதாவது உங்களுடைய மொபைல் போன்ல வந்து ஸ்பிளிட் ஸ்கிரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்கிரீன் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியும்னா கட்டாயம் இந்த ஆப்ஷனை வந்து உங்க போன்ல யூஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல அப்டேட்னு கூட சொல்லலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டேப் ஓபன் பண்ணிருப்போம். இப்ப டேப்ல இருந்து டேப்புக்கு மாறுறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதாவது மேல இருக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு டேப் செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதாவது முன்ன வந்து நம்ம அப்படித்தான் டேப் செலக்ட் பண்ணோம். ஆனா இப்ப அப்படி இல்லைங்க. மேல பார் கிட்ட வச்சு அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபன் பண்ணிருக்க எல்லா டேப்புமே ஓபன் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். பாத்தீங்கன்னா டேப் எல்லாமே மூவ் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல அப்டேட்னு கூட சொல்லலாம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா டேப்ல இருந்து டேப்புக்கு மாறுறதா இருந்தாலும் குயிக்காவே மேல ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாறக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ இது கூட பல பேர் தெரியாம இருக்காங்க. ஸோ அடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேர்ட் மட்டும் தனியா அதாவது நீங்க வெப்பேஜ் ரொம்ப அதிகமா ரீட் பண்றதுன்னா இல்லாட்டி ஸ்டோரிஸ் ரொம்ப அதிகமா ரீட் பண்றதுன்னா ஒரு வேர்டை மட்டும் உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வேர்டை எப்படி ஃபைண்ட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க மேல 3 டாட் இருக்கு. அந்த 3 டாட்ல கீயிங் பேஜ்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எந்த விதமான நீங்க எந்த வார்த்தையை சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வார்த்தையை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணுங்க. அது வந்து அந்த வெப்பேஜ்ல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வார்த்தையை சர்ச் பண்ணி உங்களுக்கு காட்டிடும். ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். நம்ம வேர்ட்ல எப்படி யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இப்போ கூகுள் குரோம்ல கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் வந்துருச்சு. அடுத்த அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தையோட அர்த்தம் மட்டும் தெரியலைன்னா அந்த வார்த்தையை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகிரும். ஸோ அந்த ஆப்ஷனை கீழே செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி அது சம்மந்தப்பட்ட எல்லா விதமான தகவலும் கீழே போக வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செலக்ட் பண்ண வேர்டு கீழே எல்லா வார்த்தையும் அதாவது அந்த வார்த்தைக்கு சம்மந்தப்பட்ட எல்லா வெப்பேஜுகளையும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை தெரியாமல் இருந்தா இப்படி சர்ச் பண்ணி கூட கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி நீங்க உங்களுடைய போன்ல வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த வெப்பேஜுக்கு போயிட்டு நீங்க எந்த தெரியாத ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அது கூடவே இங்க 3 டாட் கொடுத்திருப்பாங்க. அந்த டாட்டை கிளிக் பண்ணது உடனே உங்களுக்கான டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதாவது இதை நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கான டிரான்ஸ்லேட் வந்து நீங்க செட் பண்ணி வச்சிருக்க மாதிரியே உங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயம்னு கூட சொல்லலாம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா நம்மளுக்கு எந்த ஒரு தெரியாத வார்த்தையும் குயிக்காவே கண்டுபிடிச்சிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்ப கூகுள் தரப்புல இருந்து தந்திருக்க மிகப்பெரிய அப்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா கூகுள் லென்ஸ் தாங்க. ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்ல ஒரு முன்னேற்றமான ஒரு ஆப்ஷன் கூட சொல்லலாம். இந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே நல்ல விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு போட்டோ கிடைச்சா கூட அதை வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண உடனே இப்ப எந்த போட்டோ சர்ச் பண்ணாலும் நீங்க அந்த போட்டோ ஓபன் பண்ண உடனே மேல 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த 3 ஆப்ஷன்ல ஒன்னு வந்து கூகுள் லென்ஸ். இதை கிளிக் பண்ண உடனே கூகுள் லென்ஸ் வந்து அந்த போட்டோல என்ன இருக்குன்னு கேப்சர் ஆகிரும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ கூகுள் லென்ஸ் வந்து அது என்னன்னு தேடிடுச்சு. அதாவது கூகுள் லென்ஸ் அது என்னன்னு தேடிடுச்சு. அதாவது அது ஒரு நான் செலக்ட் பண்ணது வந்து ஒரு டாகோட போட்டோ. ஸோ அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் போட்டோஸ் எல்லாமே கீழே வந்துருச்சு. ஸோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. ரொம்பவே நல்ல விஷயம். பல பேர்கிட்ட போன்ல வந்து கூகுள் லென்ஸ் இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. போட்டோ அப்படி கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. என்ன எந்த விதமான டாக் அப்படின்னு எல்லாமே செலக்ட் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ இங்கே கூகுள் லென்ஸ் யூஸ் பண்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் கூட சொல்லலாம். ஒரு அப்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ நம்மளுக்கு பல பேர் மெசேஜ் பண்றாங்க. பல பேர் இங்கிலீஷ்ல கண்டினியூஸா மெசேஜ் பண்ணும்போது நம்மளுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கணும்னா திருப்பி இங்க இருந்து டிரான்ஸ்லேட்டருக்கு போக தேவையில்லைங்க. இப்போ நம்மளுக்கு அதுக்கு புது ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்க இந்த 3 டாட்டை கிளிக் பண்ண உடனே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த காப்பியை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்க்கக்கூடிய சான்ஸ் இருக்கு. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஒன் ஆகி
உங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டிடுது. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்காக கஷ்டப்பட்டு வெளியே போயிட்டு இருக்கிறத விட இதை இங்க இருந்தே உங்களுக்கு எனேபிள் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. இதை எப்படி கூகுள் டிரான்ஸ்லேட்ல எனேபிள் பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட்டர் ஓபன் பண்ணிடுங்க. ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. அதாவது இங்க இருக்க அந்த 3 செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் வர ஆப்ஷன் வந்து டப் டு டிரான்ஸ்லேட். இதை கிளிக் பண்ணி எல்லாமே எனேபிள் பண்ணி வைங்க. ஸோ எந்த ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் அங்கே எனேபிள் ஆகிரும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நான் வாட்ஸ்அப்பில் செஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு தெரியாத நாட்டுக்கு போயிட்டு ஒரு தெரியாத மொழியை பேசும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்போம். அதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்டர் தந்திருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்வர்சேஷன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேசக்கூடியதை நீங்க பேசினா அது உங்களுக்கு எந்த மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ அந்த மொழியில தானாவே டிரான்ஸ்லேட் ஆகிருங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம். யாருக்குமே தெரியாத ஒரு மொழி தெரியாத இடத்துல போயிட்டு கஷ்டப்படாம அவங்க பேசும் மொழியில பேசினா கூட இது டிரான்ஸ்லேட் பண்ணி குயிக்காவே தந்துடும். ஸோ இது ரொம்ப நல்ல ஆப்ஷன். வெளிநாட்டுக்கு போறவங்க வந்து கட்டாயம் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த விஷயங்களை வந்து நீங்க கட்டாயம் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லி தரணும்னு சொல்றேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் நான் பேசும்போது எவ்வளவு குயிக்கா அது டைப் ஆகுதுன்னு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கும் உங்களுடைய வேலையை வந்து ரொம்பவே இலகுவாக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குங்க. இது வந்து பல நண்பர்களுக்கு கட்டாயம் தெரிந்தே ஆகணும். அதற்கான காரணம் ஏன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஏன் இந்த கஷ்டம் எல்லாம் படணும்? இனிமே இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய வேலையை வந்து ரொம்ப எளிதாக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோ பல நண்பர்களுக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூட அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. நன்றி.